ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மசால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பட்டாணியை ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஈவினிங் மசால் பூரி செய்கிறீங்க அப்படின்னா மார்னிங்கே பச்சை பட்டாணியை ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊறணும். இதுக்கு நான் 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். 200 கிராம் பச்சை பட்டாணி போட்டிங்க அப்படின்னா இது ஒரு 8 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துடலாம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பச்சை பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசால் பூரிக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 5 அல்லது 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 3 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் 1 அல்லது 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இந்த கிரேவிலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது அதிலே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும் போது இதில் நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கி சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு கிரேவி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பூரி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரவை போட்டிருக்கிறதுனால தண்ணி நிறைய தண்ணி இழுக்கும். அதனால கொஞ்சம் சாஃப்டான டோவாகவே பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம தேய்ச்சிடலாம்.
இந்த சைஸ்க்கு தேய்ச்சிக்கோங்க. இந்த பூரி வந்து ரொம்ப மெலிசாவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உப்பி வராது. கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா உப்பி வரும். இதில் வந்து நான் சோடா உப்பெல்லாம் எதுவும் போடலை. இப்போ வந்து இதை எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட பூரியும் ரெடி ஆயிடுச்சு, கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் 5 அல்லது 6 பூரியை இந்த மாதிரி நொறுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 அல்லது 3 கரண்டி அளவுக்கு கிரேவியை சேர்த்துடலாம். இதுக்கு மேலே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் சட்னி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் க்ரீன் சட்னி சேர்த்துக்கலாம். ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட டாப் கார்னரில் கார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக சேவ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசால் பூரியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.